என்ன பணம் கொடுத்தாலும் ஈடாகும் சார். நான் வந்து என்னன்னா 20 லட்சம் இல்ல, ஒவ்வொரு ஆளும் பிறந்து வளர்ந்து பல கோடி விஜய் மாதிரியோட நேரம் வரலாம், அது இறந்ததோட பெரிய லெவல்ல வரலாம். ஏன்னா யாரும் பெரிய ஆள் ஆகலாம், யாரும் சின்னவன் ஆகலாம், அது ஒரு நிமிஷத்துல நடக்கிற விஷயம் தான். புரியுது உங்களுக்கு? இறப்பு எல்லாம் சாதாரண விஷயம் நடக்கு. நோயில நிறைய வருது, டக்குன்னு சேர்த்து போயிருவாங்க பணக்காரனோட. அதனால யாரும் எப்பவும் சாவான்னு சொல்ல முடியும். ஆனா அவங்க எல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாமே. அதனால இது 20 லட்சம்லாம் ஈடு கட்ட முடியாது. என்ன பொறுத்த நேரில் போயிருக்கும். நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன்ல, விளையாட்டுத்தனமாலாம் இருக்கக்கூடாது. செக்யூரிட்டி நல்லா இருக்கணும். எல்லாம் வளர்ந்து பெரிய ஆளாகும், ஜட்ஜி ஆகலாம், ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு இன்ஜினியர் ஆகலாம். வாழ்க்கையில அவங்க பெரிய லெவல்ல போற வேண்டிய ஆட்கள் தான் இருக்கு. புரியுது உங்களுக்கு? அதனால இனி இந்த மாதிரி நடக்காம இருக்கணும் அப்படின்னா இவர் செக்யூரிட்டியோட போகணும். டிவிக்கு கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா 41 பேர் இறந்தாங்க இல்லையா? அவங்களை போயிட்டு இன்னும் விஜய் பார்க்கல. அவர் பார்க்க போக முடியாததுனால 41 பேர் ஃபேமிலியும் வர வச்சு நேர்ல பார்க்க முடிவு பண்ணியிருக்காரு மகாபலிபுரத்துல. அது கரெக்ட்னு அது என்னை பொறுத்தவரை சரி சொல்ல முடியாது. என்ன காரணம்னா இவர் தான் போயிருக்கணும். மக்களோட போனா மட்டும்தான் எல்லாம் ஜெயிக்க முடியும். டிஎம்கேன்னா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஏதாவது இருந்தாலும் உடனே நேர்ல போறாங்க. நிறைய விஷயங்கள் சாமி கூட நேர்ல போனாரு, இந்த இறந்தது போய் பார்த்தாங்க, கரூர்ல இருந்து பார்த்தாங்க. அதனால நேர்ல போறது ரொம்ப நல்லது. லேட்டு இது என்ன காரணங்கிறது தெரியாது. பட் மேல இருந்து ஏதாவது ப்ரெஷர் இருக்கலாம், அது தெரியாது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவருக்கு. பட் அதனால யாராவது அவங்கள ஏதாவது மேல இருந்து ஏதாவது ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கனால இப்படி பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு இருக்கு நினைக்கிறேன். மற்றபடி வந்து இப்ப டிஎம்கே ஆட்சி நல்லா தான் இருக்கு. பட் இதனால யாரையும் குறை சொல்லல, எல்லாரும் வரலாம். ஆனா சரியா இருக்கணும். மக்கள் சின்ன பிரச்சனைனாலும் உடனே இறங்கி செய்யணும். அப்படி செஞ்சா கண்டிப்பா அவருக்கு ஒரு வாய்ப்பு வரும். இல்லைன்னு சொல்லல யாரும். ஆனா இவர் இறங்கி போலையாங்கிறதுதான். இப்போ அவர் அந்த இடத்துக்கு போயிருந்து வேற ஏதாவது இப்போ ஒரு இடத்துக்கு போனாலே எவ்வளவு கூட்டம் வருது. இப்போ 41 இடத்துக்கு அவர் போனா ஒரு 4 நாள் ஆகும். இல்ல இது என்னன்னா நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியாது ஒரு விஷயம்னா, கண்டிப்பா பாதுகாப்போட ஒழுக்கமா கரெக்டா தெரியாம அப்படிலாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதை சொல்லிதான் போகணும்னு அவசியம் கிடையாது. புரியுது உங்களுக்கு? அவரா வந்து மறைமுகமோட போயிட்டு வந்து பார்த்து வரலாம். பார்க்க முடியாதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்படி கூட்டம்லாம் பிரச்சனை வராது. அன்னைக்கு வந்த பிரச்சனையே வந்து என்னன்னா அதிகபட்சமா நெருக்கடி அப்படின்னா அவர் வர்றதை வந்து வெயிட் பண்ணி மெதுவா வந்ததுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து அவர் வரும்போது ஃபுல்லா இது இல்லை எப்படின்னா அவருடைய பாதுகாப்பு ஃப்ரெண்ட்ல வந்து நல்ல ஆட்களை நிப்பாட்டி யாரும் உள்ளாத வராத அளவுக்கு கயிறுலாம் கட்டி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். பெரிய லெவலில் போகும்போது கயிறு கட்டி பாதுகாப்பாக வந்துருந்தா கண்டிப்பா அந்த பிரச்சனை ஆயிருக்காது. இப்போ டிஎம்கேல கலைஞர் இருக்கும்போது எவ்வளவு கூட்டம்லாம் நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் வந்ததில்லை. இது வரக்கூடாது, மீண்டும் வராம இருக்கணும். தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப கஷ்டமா எல்லாருக்குமே, தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளவு பேருக்குமே கஷ்டம். ஏன்னா அது பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. அது அவ்வளவு உயிர் போயிட்டுலாம், குழந்தைலாம் போயிருக்கு. சினிமாக்காக இப்படி இறங்கக்கூடாது, அரசியலுக்காக அவர் இறங்கலாம். கூட்டத்தெல்லாம் அதுக்கு தான் தனியா வருது கூட்டம். புரியுது உங்களுக்கு? செக்யூரிட்டி மெயின் செக்யூரிட்டி இல்ல. அதிகபட்சமா நல்ல செக்யூரிட்டி இருக்கணும். அவருக்கு வெளியே அங்க வந்தாலும் அது நல்ல கெத்தா வந்தாலும் எப்படி இருந்தாலும் வரட்டும். யாரோ வரலாம். இந்த நாட்டுல பிறந்த எல்லாருமே அரசியல் பண்ணலாம், எல்லாமே வரலாம். பட் ஆனா பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். இப்படி இவரால வந்து மக்களுக்கு 41 இறந்தது என்னைக்கும் மறக்க முடியாது இல்ல அவங்களுக்கு. ஏன்னா குழந்தையெல்லாம் இருந்திருக்கு. இது அவர் ரசிகர்கள் தான் வந்திருக்காங்க. அரசியல்ல ஓட்டு போடுற மக்கள் கூட வரல. சின்ன குழந்தைகள்லாம் இருந்திருக்கு. குழந்தையெல்லாம் சாவதுக்கு என்ன காரணம்? இப்ப நம்ம வந்து சரியா இறங்கலன்னு அர்த்தம். ஓகே சார். இப்போ அந்த 41 பேருக்குமே ஒரு இறப்புக்கு 20 லட்சம் என்ன பணம் கொடுத்தாலும் ஈடாகும் சார். அப்புறம் வந்து மொத்த நான் வந்து என்னன்னா 20 லட்சம் இல்ல, ஒவ்வொரு ஆளும் பிறந்து வளர்ந்து பல கோடி விஜய் மாதிரியோட நேரம் வரலாம், அது இறந்ததோட பெரிய லெவல்ல வரலாம். ஏன்னா யாரும் பெரிய ஆள் ஆகலாம், யாரும் சின்னவன் ஆகலாம், அது ஒரு நிமிஷத்துல நடக்கிற விஷயம் தான். புரியுது உங்களுக்கு? இறப்பு எல்லாம் சாதாரண விஷயம் நடக்கு. நோயில நிறைய வருது, டக்குன்னு சேர்த்து போயிருவாங்க பணக்காரனோட. அதனால யாரும் எப்பவும் சாவான்னு சொல்ல முடியும். ஆனா அவங்க எல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாமே. அதனால இது 20 லட்சம்லாம் ஈடு கட்ட முடியாது. என்ன பொறுத்த நேரில் போறது. மேபி இந்த இன்சிடென்ட் நடக்காம கிட்டத்தட்ட ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் இவ்வளவு நேரம் கரெக்டா கவர் பண்ணிருப்பாரு விஜய். இப்ப அப்படி சொல்ல முடியாது. என்ன காரணம்னா நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன்ல, விளையாட்டுத்தனமாலாம் இருக்கக்கூடாது. செக்யூரிட்டி நல்லா இருக்கணும். எப்படின்னா இப்ப விஜய் வந்து இறங்கி போறாரு அப்படின்னா எல்லாம் கயிறு கட்டி பாதுகாப்பான இவரே. இப்ப எல்லா அரசியல்வாதிகளும் அவங்க பாதுகாப்பா தான் இருக்காங்க. போலீஸ் நம்பி இல்லைன்னு சொல்ல, போலீஸ் அவங்க மக்களை தான் பார்க்க முடியும், என்ன நடக்குதுதான் பண்ண முடியும். புரியுது உங்களுக்கு? இந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கணும்னா இவர் பாதுகாப்பா போயிருக்கணும். போயிருந்தா நல்லா. என்ன பொறுத்தவரை அப்படிதான். புரியுது உங்களுக்கு? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஈடு கட்ட முடியாது. பட் அது வந்து என்ன இழப்பு தானே, எப்பயும் மறக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? அது எவ்வளவு பெரிய இழப்புன்னு நினைக்கிறீங்க? சாதாரண இழப்பு கிடையாது. எல்லாம் வளர்ந்து பெரிய ஆளாகும், ஜட்ஜி ஆகலாம், ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு இன்ஜினியர் ஆகலாம். வாழ்க்கையில அவங்க பெரிய லெவல்ல போற வேண்டிய ஆட்கள் தான் இருக்கு. புரியுது உங்களுக்கு? அதனால இனி இந்த மாதிரி நடக்காம இருக்கணும் அப்படின்னா இவர் செக்யூரிட்டியோட போகணும். இப்ப நானே இருக்கேன்னா நான் செல்ஃபோட இருந்தாதான் நான் போக முடியும், ரோட்லயும் நடக்க முடியும். நம்ம பாதுகாப்பு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது பாதுகாப்பு இதை போனதுனால இந்த மாதிரி காரணமா நினைக்க முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாசம் அவர் வந்து அரசியல்ல ஸ்லோ ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட ஆளே காணும். ஒரே ஒரு போட்டாரு. அது வந்து ஒரு பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்னன்னா
என்னன்னா ப்ரெஷர் இருக்கு. இப்ப நான் என்ன ஓப்பனா சொல்றேன்ல, அரசியல் வந்து சாதாரணமா யாரும் பண்ண முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. வேற நாடு எப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து எப்படின்னா வந்து சின்ன பிசினஸோட பண்ணி ஜெயிக்க முடியாது. ரொம்ப அதுக்கு நிறைய பாதுகாப்பு நிறைய பிரச்சனை இருக்கு. இது அரசியல் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் ஆசைப்படுறது முத கூட்டணி வச்சு கூட வந்திருக்கலாம், ஒரு ஆதரவோட வரலாம், திரும்ப ஜெயிக்கலாம். எம்ஜிஆர் எல்லாம் அப்படிதான் வந்தாரு. டிஎம்கேல வந்து திரும்ப அவரு வெளியே வந்து அப்புறம் வந்தாரு. அது மாதிரி அரசியல் கத்துக்கணும் முதல்ல. அரசியலும் சினிமா மாதிரி, சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வேற ரொம்ப தூரம் இருக்கு. மக்களோட ஐக்கியம் மாறுது, புரியுதா? அடுத்த கஷ்டத்தை நினைக்கிறது, மற்ற மக்களோட ஐக்கியம் ஆவனாதான் நம்ம மக்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். இப்போ ரோடு பிரச்சனை இருக்கு. நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட இடத்துல பைக்ல போக முடியாது, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. ரோடு எல்லாம் வந்து மேடு பள்ளமா தான் இருக்கு. பஸ்ல போற டிக்கெட் எடுத்து போறோம், பஸ் போற இடத்துல எல்லா இடத்துலயும் மேல இடிக்கி ஆற்று ப்ராப்ளம் வருது, உடல் இறக்கம் வருது. நிறைய நான் வைத்தியர் அதனால சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து அடிப்படை மக்களோட போனா மட்டும்தான் இதெல்லாம் அரசியல் ஜெயிக்குது உங்களுக்கு. அந்த மாதிரிதான் விஷயம். அவரோட ஸ்பீடு கரெக்டா இருக்கா? ஒரு சுலபா இருக்காரு அப்படின்னா அவர் யோசனை பண்றாரு என்ன பண்ணலாம். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மன வருத்தம் எல்லாருக்கும் இருக்கு தானே. சாதாரண எனக்கே இருக்கு, சின்ன குடிமகனுக்கே இருக்குன்னு அவர் அரசியல் வரணும், தமிழ்நாடுக்குள்ள சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு. அதனால அது வருத்தமா இருப்பாரு. அது ஒன்றும் குறை சொல்ல ஒன்றும் இல்லை. ஓகே, அவர் பேக்கப்புக்கு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. எந்த ஒரு டெசிஷன்னாலும் அவங்ககிட்ட கேட்டுதான் அவர் முடிவு. ஆமா, அதுல இருக்காரு மேல எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன் தெரியுமா, அவங்க வந்து கொஞ்சம் லாட்டரியுடைய மருமகன், மார்ட்டினுடைய மருமகன் சொல்றாங்க. ஆனா அவரெல்லாம் வந்து பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு வந்தாங்க. நிறைய பணம் இருக்கு. 8ஆம் கிளாஸ்ல பெயில் மார்ட்டின் அவர் இந்த அளவுக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்காரு. கோடீஸ்வரன்ல ஏகப்பட்ட பணம் இருக்கு. அவருடைய மருமகன் எப்படி இருப்பாரு, பணத்துக்காக வந்திருப்பாரு. புரியுது? அது அடிப்படை தெரியாது, கஷ்ட நஷ்டம் தெரியாம ஆள்கிட்ட அவங்க பேசி கேட்கறது. நல்ல பழைய ஆட்கள், அரசியல் பழைய ஆட்கள், இப்போ டிஎம்கே நிறைய இருக்காங்க, அதிமுக நிறைய இருக்காங்க, இல்ல பழைய ஆட்கள் நிறைய இருக்காங்க. அவங்க கிட்ட ஐடியா கேட்டு அவங்களோட கூட்டணியோட வச்சு அவங்கள கொண்டு வந்து கூட பண்ணலாம். எல்லா அரசியல் கட்சியும் அப்படித்தான், டிஎம்கேயோட அப்படிதான். அதிமுக இருக்கிறவங்க செந்தில் பாலாஜி, நம்ம முக்கிய நிறைய பழைய ஆட்கள் எல்லாம் டிஎம்கே ஜாயின் பண்ணிருக்காங்க. அது அனுபவம், அரசியல் அனுபவம் இல்லையா, அதை அவங்களை வச்சு பண்றாங்க. அதே மாதிரி இவருக்கு அந்த அரசியல் அனுபவம் கம்மி தான். மக்கள் கூட இல்ல ஆளு நிறைய, அதுவும் கொஞ்சம் டவுட் தான். கடைசி ஒரே ஒரு கேள்வி மட்டும். ஆக்சுவலா செந்தில் பாலாஜினாலே கொஞ்சம் கரூர்ல பயம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கட்சிக்காரங்களை பத்தி பயப்படணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பொதுமக்கள் எப்படி? இல்ல, அரசியலுங்கிறது ஒரு ரவுடிசம். உங்கள்கிட்ட ஓப்பரா சொல்லு, தமிழ்நாடுல, இந்தியாவில், உலகம் ஃபுல்லாவே அரசியல்னா ஒரு ரவுடிசம் வேணும். ரவுடிசம் இல்லாத அரசியல் கிடையாது. புரியுது உங்களுக்கு? ஆனா ரவுடிசம் நல்ல ரவுடிசம் பாருங்க. ரவுடிசம் என்ன, நம்ம பாதுகாப்பு இருக்கும், நம்ம வந்து யாரும் விடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாருக்கும் உண்டு. அதனால அவரு கொஞ்சம் அந்த ஊர்ல போயிட்டு அவெல்லாம் பேசினது, அதனால வந்து விலையும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு சொல்லுக்கு இடம் இல்லை. இப்போ நான் சரியில்லைன்னா கண்டிப்பா அது பிரச்சனை தான். பட் நான் உஷாரா இருக்கணும். இப்போ ஒரு எதிரி அடிக்க போறோம் அப்படின்னா நான் என்ன பாதுகாப்பு இருக்கணும். புரியுது உங்களுக்கு? அது மாதிரி நம்ம இருந்துட்டா யாரையுமே குறை சொல்றதுக்கு, ஒரு மனுஷன் ஒருத்தனை குறை சொல்றானே அது யோசனை பண்ற விஷயம். நீ ஜெயிக்கிறதுக்காக பாடுபடு, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. பட் இன்னொருத்தனை குறை சொல்லி ஒரு அரசியல் பண்றது வேஸ்ட் என்ன பொறுத்தவரை. ஓகே, நல்லது செஞ்சா கண்டிப்பா மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, நல்ல விஷயம் பண்ணும். பட் அரசியலுங்கிறது என்ன தெரியுமா, ஒரு நல்ல விஷயம் செய்யும். புரியுது உங்களுக்கு? இன்னொருத்தர் குறை சொல்லி அரசியல் பண்ணவே கூடாது. நிறைய அரசியல்வாதி, பெரிய பெரிய அரசியல்வாதி பாருங்க, எம்ஜிஆரோட யாரையும் குறை சொல்றது கிடையாது. அவர் பாருங்க ஜெயிச்சாரு. குறை சொல்லவே கூடாது. மேல ஒரு தப்புன்னா நம்ம மேல அதை ஏத்துக்கணும். நான் தப்பு தான், நான் வந்ததுனால அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டோட பண்ணலாம். மக்கள் கண்டிப்பா ஆதரவு. 2026 இது ஆட்சி தொடரும் நினைக்கிறீங்களா? இல்ல இது டிஎம்கே தான் வர மாதிரி இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா பாத்துக்கிட்டா அப்படிதான் இருக்கு. வரலாம், இவரோட வரலாம்னு இப்போ வர முடியாது. கொஞ்சம் காலம் இருக்கு. அரசியல் வந்து எல்லாரும் இந்த மாதிரி டக்குன்னு ஓட்டு போட மாட்டாங்க. புரியுது உங்களுக்கு? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பணத்தை வச்சோ இல்ல வேற எதை வச்சோ எல்லாம் பண்ண முடியாது. மக்களை சிந்திச்சு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா டைம் இருக்கு. இது வந்து எப்படின்னா இன்னும் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சுதான் ஒரு 70-80 தான் அரசியலுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஏன்னா அப்படி எல்லாம் கட்டமைப்பு பயங்கரமா இருக்கு. டிஎம்கே எல்லாம் வந்து பயங்கர கட்டமைப்பு. அதிமுக அதே மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அதனால யோசனை பண்ணி தான் செய்யும். கண்டிப்பா வாய்ப்பு. ஓகே, விஜய் வாய்ப்பு.